Hello friends, வணக்கம். Welcome to the Damal Double session. So RRB PO and RRB clerk related ஆன prelims level Damal session தான் பார்த்துட்டு இருக்கோம். So அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் PO level questions எடுத்துட்டு வந்திருக்கோம். சரியா லாஸ்ட் வந்துட்டு ஒரு மெமரி பேஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். இன்னைக்கு PO level questions எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க செஷனுக்குள்ள போலாம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் டயக்ராம் இங்க இருக்கு. ஆப்ஷன் கொஸ்டின் பார்க்கலாமா? டீக்கு சி என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. டீக்கு சி பிரதர். ஓகே, பிரதர். ஏ இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் எஸ். ஏ வந்து எஸ்ஸோட ஃபாதர் இன் லா அப்படின்னா, ஏ வந்து எஸ்ஸோட ஃபாதர் இன் லா அப்படின்னா ஃபாதர் இன் லா. ஓகே, ஃபாதர் இன் லானா இவங்களோட ஒய்ஃபோட அப்பாவா? ஏ இவங்க அப்ப கியூ. தென் ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் தி ஃபேமிலின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் அப்படின்னா கியூ டி எல் 3 4 5. ஸோ 5 வருது, 5 தான். ஓகே, அடுத்து. ஸோ அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் இ, போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? போத் 1 and 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். ஓகேவா? நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் இ, போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? இ, போத் 1 and 2 ஃபாலோஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் இ, ஆப்ஷன் சி, எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். ஓகேவா? எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் சேம் கொஸ்டின் தானா? ஓகே, சாரி. சேம் கொஸ்டின் தான், அது ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டைம் முடிஞ்சிச்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி, கேஜேஹெச்
கேஎம்ஜே. ஓகேவா? அடுத்து அடுத்து அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் இ cannot be determined. ஓகேவா? cannot be determined வரும். அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி தான். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? எக்ஸ்ட்ராவே டைம் கொடுத்துட்டேன். செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 வேர்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி இஆர்ஹெச் ஏபிசி. ஓகேவா? இதுவும் கோடிங் டிகோடிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஐயோ, நான் கொஸ்டினே பார்க்கல. ஆக்சுவலா இது கொஸ்டினே தப்பு. எங்க எடிட்டர் எடிட் பண்ணும்போது தப்பு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நிறைய மிஸ்டேக்கா இருக்குது போல. ஓகே, இதோட கோடிங் கண்டுபிடிங்க. சரி பேர் ஆஃப் லெட்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஸ்மூத்தரிங் அப்படிங்கிற வேர்டோட பேர் ஆஃப் லெட்டர் தான் இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின். பட் இங்க ஏதோ டிஃப்ரெண்டான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2 பேர் உண்டு. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் 2 பேர். சரியா? சாரி இந்த கொஸ்டின் அவங்க கவனிக்காம போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின். டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி 3. ஓகேவா? 3 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாமே பிஓ லெவல் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. FCAD BRG இது ரெண்டும் டெஃபினட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 20 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ டைம் முடிஞ்சு ஆன்சர் ஆப்ஷன் டி 4600. ஓகேவா? 4600. நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஜியை விட மோர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஜியை விட மோர் cannot be determined. ஏன் நமக்கு ஜி பர்ஃபெக்டா ஒரு பிளேஸ்ல ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அது டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் 20 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரியா? 20 செகண்ட் அதிகம் தான். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் சி 13,190. ஓகே நெக்ஸ்ட். ஸோ இன்னைக்கு ஒரு 4 பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே ரொம்ப ஈஸி கிடையாது. கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும். பொறுமையா போடுங்க. கண்டிப்பா ஆன்சர் வரும். ஓகேவா? ஓகே. டைம் முடிஞ்சு ஆன்சர் டிபிஜிஏ எஃப்சிஇ சென்னை, கோவா, பெங்களூர், இண்டோர், வாரணாசி, டெல்லி, மும்பை. ஓகேவா? ஸோ இதான் ஆர்டர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க.
ஸோ டைம் முடிஞ்சு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் QLIOMKPNJ. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ MINJOLHK. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க.
சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. M Duo, L Skype, K Viber, J Mail, I Twitter, N Telegram. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சரியா? ஸோ சொல்யூஷன் வேணுங்கிறவங்க பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாருங்க, மற்றவங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போயிடுங்க. ஓகேவா? சரி, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 6 பர்சன்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபிளாட்டும் கொடுத்து ஃப்ளோரும் கொடுத்து அண்ட் ஒவ்வொருத்தருமே டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் ஆப்ஸ் யூஸ் பண்றாங்க. சரியா? ஓகே, கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம வந்து வீடியோ காலிங், ஸ்கைப், ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா ஆப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2, ஃபிளாட் A, ஃபிளாட் B அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து இதுல நம்ம வந்து அந்த பர்சன்ஸ் எழுதலாம் அண்ட் இதுல வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆப் எழுதலாம். ஓகேவா? ஸோ இது ஃபிளாட் A, ஃபிளாட் B. ஓகே, இதுல பர்சன்ஸ் எழுதலாம், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆப் எழுதலாம். சரியா? அதே மாதிரி நமக்கு பாசிபிலிட்டி எவ்வளவு வருதோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? J lives 2 floors above, one who uses Telegram. டெலகிராம் யூஸ் பண்றதுக்கு 2 ஃப்ளோர் அபோல J வராங்களாம். அப்போ பிளாட் ஏலையா பிளாட் பிலையா நமக்கு தெரியாது. ஓகேவா? டெலகிராம் யூஸ் பண்றதுக்கு 2 ஃப்ளோர் அபோல, 2 ஃப்ளோர் அபோனா இப்ப இங்க இடத்துல டெலகிராம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஜேங்கிறவங்க எங்க வருவாங்க? ஜேங்கிறவங்க 2 ஃப்ளோர் அபோனா ஜே இந்த இடத்துல வருவாங்களா? அப்படி இல்லைன்னா அடுத்துதான் கொடுத்துருக்காங்களே, the number of floors below J is one more than. ஓகே, கொஞ்சம் சேர்த்து வாசிக்கலாம். ஓகே, டெலகிராம் இங்க இருக்குன்னா J வந்து 2 ஃப்ளோர் அபோல அண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஜேக்கு பிலோல எத்தனை பேர் இருக்காங்களோ, ஸ்கைப்புக்கு அபோல 1 more than இருக்கு. ஜேக்கு பிலோல 2 அப்படின்னா ஸ்கைப்புக்கு அபோல கம்மியா இருக்கணும், 1 இருக்கணும். சரியா? ஜே தான் 1 more than இருக்கு. ஆனா 2 பேருமே வேற வேற பிளாட்டா. அப்போ ஜேக்கு கீழே 2 பேர்னா ஸ்கைக்கு அபோல 1 பேர் வரலாமா? ஸ்கைப்புக்கு. ஓகே, இந்த மாதிரி நமக்கு 2 ஸ்டேட்மெண்டே வாசிச்சு போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டி எப்படி எடுக்கலாம்? டெலகிராம் இங்க எடுத்துட்டு டெலகிராமுக்கு அபோல தானே, அபோனா பிளாட் ஏல J வரலாம் அல்லது பிளாட் பிலையும் நமக்கு J வரலாம்ல. ஓகே, ஜேக்கு கீழே 2 பேரு, அப்ப ஸ்கைப்புக்கு மேல ஒருத்தர் வரணுமா? ஸ்கைப்புக்கு மேல ஒருத்தர் அண்ட் போத் லிவ் இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ்னா அப்போ B பிளாட்ல வராது ஸ்கைப் வந்து A பிளாட்ல தான் வரும். சரியா? ஓகே, இது பர்சனுக்கு, இது ஆப்புக்கு, இது பர்சன், இது ஆப். சரியா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட், N lives immediate southeast of one who uses Skype. ஸ்கைப் இருக்காங்கல்ல, ஸ்கைப்போட இமீடியட் சவுத் ஈஸ்ட்ல, அப்படி பக்கத்துலயே நெய்பராவே யார் இருக்காங்க? சவுத் ஈஸ்ட். அப்படின்னா இதுதானே சவுத் ஈஸ்ட்னா இந்த பிளேஸ் வரும். இங்க யார் வராங்க? N. ஸ்கைப்போட இமீடியட் சவுத் ஈஸ்ட் N, இந்த இடத்துல வராங்க N. ஓகே, அடுத்து only one floor between N and one who uses mail. மெயில் யூஸ் பண்றவங்க who lives immediately above I in the same flat. ஓகே, N-க்கு 1 ஃப்ளோர்ல, N-க்கும் மெயிலுக்கும் நடுவுல 1 ஃப்ளோர் இருக்குதான். N-க்கும் மெயிலுக்கும் நடுவுலனா இங்க மெயில் வரலாமா இல்ல இங்க மெயில் வரலாமா? N-க்கும் மெயில் இருக்கிறவங்களுக்கும் நடுவுல ஒரு பர்சன் அண்ட் இந்த மெயில் வந்து இமிடியட்லி above I in the same flat. சேம் பிளாட்னா இதுதானே பிங்கிற பிளாட் தானே, இதுதானே பிளாட். சேம் பிளாட்ல மெயில் இருக்கக்கூடிய அதே பிளாட்ல B இருக்காங்க, அவங்க இமிடியட்லி அபோவ் N. அப்படிதானே? சாரி, I இருக்காங்க. ஓகே, I இருக்காங்க, ஐக்கு இமிடியட்லி அபோவ் மெயில் அண்ட் அதே சேம் பிளாட்ல இருக்காங்க. ஓகே, கரெக்டா தான் போட்டிருக்கேன்னா ஒரு செக் பண்ணிக்கிட்டுமா? ஒன்லி 1 floor இஸ் between N. N-க்கும் மெயிலுக்கும் நடுவில் ஒரே ஒரு ஃப்ளோரு. மெயிலுங்கிறவங்க ஐக்கு இமிடியட்லி அபோவ் சேம் பிளாட். ஓகே, N-க்கும் மெயிலுக்கும் நடுவுல ஒருத்தர், ஐங்கிறவங்க இருக்கிறது பிளாட்லயே அவங்களுக்கு மேலே மெயில்னு வரணும். ஓகேவா? சரி, இந்த இடத்துலயும் ஐ போடலாம்ல, இங்க மெயில் போடலாமே. ஓகே, வெயிட், இதுல பாசிபிலிட்டி எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கட்டும். இங்கே நமக்கு ஐ போட்டு இங்க மெயில் வர்ற மாதிரி போடலாம், இல்ல இங்க மெயில் வர மாதிரி போடலாம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாசிபிலிட்டி அவாய்ட் பண்ணலாம்.
ஒன்லி ஒன் ஃப்ளோர் இஸ் பிட்வீன் அது பார்த்துட்டோம். த ஒன் ஹூ யூசஸ் வைபர் இஸ் இமீடியட்லி பிலோ ஐ பட் நாட் இன் த சேம் பிளாட். வைபர் அப்படிங்கிற வைபர் யூஸ் பண்றவங்க மெயில் இருக்கக்கூடிய பிளாட்டுக்கு இமீடியட்லி பிலோ பட் நாட் இன் சேம் பிளாட்டா. இமீடியட்லி பிலோ இருக்கணுமா? வைபர் ஐ இருக்கிறதுக்கு இமீடியட்லி பிலோவா? ஓகே, ஐயோட இமீடியட்லி பிலோ வைபர் இருக்கணும், ஆனா சேம் பிளாட்ல கிடையாது. அப்ப ஐ நான் இந்த இடத்துல போட, வைபர் இங்க போட முடியாது. அப்போ வைபர் எங்க போடலாம்? ஐ இங்க போட்டேன்னா வைபர் இங்க தானே போட முடியும். வைபரை போடவே முடியாதே. வைபர் எங்க? நம்ம ஆப்ல தானே போடணும். வைபர் ஐக்கு மேலதான் இங்க போடுற மாதிரி வருது. ஸோ அப்ப இது பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஐயையும் மெயிலையும் மாத்தணும். என்னுக்கும் மெயிலுக்கும் நடுவுல ஒரு பர்சன், ஐய வந்து நான் இங்க போட்டுக்கிறேன். சரியா? ரெண்டு பேரும் ஐயும் மெயிலும் சேம் பிளாட்ல இருக்காங்க. இப்போ இந்த ஐக்கு இமீடியட்லி பிலோ வைபர் இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் வேற வேற பிளாட். இப்படி போட்டாதான் எனக்கு கரெக்டா வரும். சரியா? ஓகே. அடுத்து இங்க ஐக்கு கீழே வந்து வரணும், ஆனா அவங்க ரெண்டு பேரும் வேற வேற இதுல வரணும். இங்க வைபர் போட்டுக்கலாமா? இங்க வைபர் போட்டுட்டு மெயில மாத்தலாம், ட்ரை பண்ணணும். சரியா? ஓகே, மெயில வந்து நான் இங்க போட்டா என்னுக்கும் மெயிலுக்கும் நடுவுல ஒரு பர்சன், ஐக்கு இமீடியட்லி அபோ மெயில் வருது, ஐக்கு இமீடியட்லி பிலோ வைபர் வருது. ஸோ இது கரெக்ட். இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேனா? இன்னும் மெயில் இங்க போட்டேன்னா அடுத்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வருதா? மெயில் இங்கேயும் வரலாம்ல. மெயிலுக்கு இமீடியட்லி பிலோ ஐ வரணும். மெயில் இங்கேயும் போடலாம், இங்க வராதுன்னு பார்த்துட்டோம். இங்க கண்டிப்பா வராது ஐ. சரி, இந்த ரெண்டு இடத்துல எனக்கு மெயில் கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ல. த ஒன் ஹூ யூசஸ் டுயோ ஓகே, டுயோ லிவ்ஸ் 2 floors above கே. கேக்கு 2 floors above டுயோ வராங்க. இப்போ கே நான் இங்க போட்டாதான் கேக்கு 2 floors above டுயோ போட முடியும். ஸோ அப்போ மெயில் இங்க வராது. ஓகேவா? மெயில் இங்க வராது, இங்க அது டுயோ தான் வரும். சரி, எம் யூசஸ் நெய்தர் ஸ்கைப் நார் ட்விட்டர். எம் வந்து ஸ்கைப் யூஸ் பண்ணலையா, ட்விட்டரும் யூஸ் பண்ணலையா? எம் வந்து இங்கதான் எம் வரும். அப்ப ட்விட்டர் இங்க போட்டுக்கலாம். எம் வந்து ஸ்கைப் யூஸ் பண்ணல, ட்விட்டர் யூஸ் பண்ணல. அப்ப இந்த பாசிபிலிட்டி எப்படி ரிமூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து எம்மும் ஸ்கைப்பும் ட்விட்டரும் ஃபில் பண்ணவே முடியாது. ட்விட்டர் இங்க போடலாம், இல்ல இங்க போடலாம். ஆனா எம் எங்க போடுவோம்? எம் வந்து ஸ்கைப் யூஸ் பண்ணலன்னா எம் இங்க போடலாம், இங்க போடலாம். நெய்தர் ஜே நார் எல் யூசஸ் டுயோ அண்ட் ட்விட்டர். ஜேயும் சரி, ஜேயும் சரி, எல்லும் சரி டுயோ அண்ட் ட்விட்டரை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டுயோ ட்விட்டர் யூஸ் பண்ணலாம். இது இப்போ எப்படி கன்ஃபியூஸ் ஆகுது? நெய்தர் ஜே நார், இங்க ஜே தானே டுயோவை யூஸ் பண்ணிருக்கோம். அப்படி வராது, எம் இங்க வராது. அப்ப ஜே இங்க போட்டா ஜே இங்க போட்டுட்டு எம் இங்க போட்டோம்னா கரெக்டா தான் வருது. இப்போ ஓகே, இப்போ வந்து எம் டுயோ வந்து இதுல வரல. ட்விட்டர் ஜே இங்க எம். சரி, ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணலாம் இந்த கொஸ்டினை. சாரி, எனக்காக தான் நான் ட்ரை பண்றேன். ஓகே, எனக்கு இது பிஓ லெவல்ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியானது கொஞ்சம் இது வரைக்கும் ஈஸியா கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டமா பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் புதுசா இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, சரி, நான் இப்போ நானும் ட்ரை பண்றேன், பொறுமையா ட்ரை பண்றேன். எனக்கு வரல, நான் எனக்காக ட்ரை பண்றேன். சரியா? நீங்க ஸ்கிப் பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா. ஓகே, இப்போ ஜே வந்துட்டு டெலிகிராம் யூஸ் பண்றவங்களுக்கு 1 floor 2 floor அபோவ்ல இருக்காங்க. சரியா? அண்ட் ஓகே, ஜேயும் ஸ்கைப்பும் வந்துட்டு ஸ்கைப்புக்கு கீழே எத்தனை பேர், ஸ்கைப்புக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்களோ ஜேக்கு கீழே அதை விட அதிகமா இருக்கணும். ஓகே, போத் டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ். சரி, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்? டெலகிராமை இங்க எடுத்துட்டு டெலகிராமுக்கு மேல ஜே வரணும். ஸோ ஜேவை இங்க எடுத்திருந்தேன். ஓகேவா? ஜே
அண்ட் இந்த ஜேக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேரு. ஸ்கைப்புக்கு மேல ஒருத்தர் இருக்கணுமா? ஸ்கைப்புக்கு மேல ஒருத்தர்னா அப்ப ஸ்கைப்பு இங்க போட்டுக்கிறேன். சரியா? இந்த 3 ஸ்டேட்மெண்ட் ஃபில் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டெலகிராம நான் இங்க எடுத்தேன்னு வைங்களேன், டெலகிராம இந்த லாஸ்ட்ல எடுத்தேன்னு வைங்களேன், டெலகிராமுக்கு 2 ஃப்ளோர் அபோல ஜே வரணும். அண்ட் அந்த ஜேக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ ஸ்கைப்புக்கு மேல 1 கம்மியா இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஜே போட்டேன்னா, இங்க ஜே போட்டேன்னா, ஜேக்கு கீழே எத்தனை பேரும் ஸ்கைப்புக்கு மேல அவங்க சேம் ஃப்ளோர்ல வரக்கூடாது. ஜேவை நான் இங்கே எடுத்துக்கிறேன். சரியா? என்னோட கம்ஃபர்டபுளுக்காக இங்கே எடுத்துக்கிறேன். ஜே இங்க எடுத்துட்டு ஜேக்கு கீழே 2 பேருனா ஸ்கைப்புக்கு மேல ஒருத்தர். ஓகேவா? ஸோ கரெக்டா வந்திருக்கு. அடுத்து 2 பேருமே வேற வேற ஃபிளாட் தான். ஃபிளாட் ஏ ஃபிளாட் பில தான் வந்திருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் கரெக்ட், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகே, என் லிவ்ஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஒன் ஹூ யூசஸ் ஸ்கைப். ஸ்கைப்போட சவுத் ஈஸ்ட்ல என், ஸ்கைப்போட சவுத் ஈஸ்ட்ல என். ஓகே, இதுவும் முடிஞ்சு. அடுத்து ஒன்லி 1 floor is between n and who uses male who lives immediately above I in the same flat. n-க்கு மெயிலுக்கும் நடுவுல ஒரு ஃப்ளோர், n-க்கும் மெயிலுக்கும் நடுவுல ஒரு ஃப்ளோர் இருக்குது. அண்ட் இந்த மெயிலோட இமீடியட்லி பிலோல ஐ வரணும். இவங்க 2 பேரும் சேம் ஃப்ளோர்ல வராங்க. ஓகே, அப்போ நான் முன்னாடி என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இங்க மெயில போட்டுட்டு இங்க ஐ போட்டிருந்தேன். 2 பேரும் சேம் ஃப்ளோர் வர்ற மாதிரி அப்படி வருமானு செக் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், n-க்கும் மெயிலுக்கும் நடுவுல ஒரு பர்சன் அண்ட் மெயிலுக்கு இமீடியட்லி பிலோல ஐ வரணும். சரியா? இப்படியே சிம்பிளாவே வச்சுக்கலாம். நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட் யோசிக்கிறத விட இப்படி வச்சுக்கலாம். ஓகே, n-க்கும் மெயிலுக்கும் ஒரு ஃப்ளோர் நடுவுல. சரி, சேம் ஃபிளாட் தான். சேம் ஃபிளாட்ல தான் ஐயும் என்ன வரணும், ஐ மெயில் எல்லாமே வரணும். ஓகே, the one who uses Viber lives immediately below I but not in same flat. I-க்கு immediately below-ல Viber வரணும், ஆனா சேம் ஃபிளாட் கிடையாது. அப்போ வைபரை நான் இங்க போட்டுட்டு ஐய மட்டும் தூக்கி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். மெயிலுக்கு இமிடியட்லி பிலோ தானே, அது ஏ பிளாட்ல வந்தா என்ன, பி பிளாட்ல வந்தா என்ன? ஆனா சேம் பிளாட்ல கொடுத்துருக்காங்க. இங்க இந்த இடத்துல தானே கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க. சேம் பிளாட்ல இருக்கணும், ஐயும் மெயிலும் சேம் பிளாட்ல இருக்கணும். ஆனா ஐய டிஃப்ரெண்ட் பிளாட்ல போட்டாதான் ஐக்கு கீழே வைபர் போடுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, ஐக்கு சவுத் ஈஸ்ட் தானே, சவுத் ஈஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இமிடியட்லி பிலோ வைபர் நாட் இன் சேம் பிளாட். சேம் பிளாட் வரக்கூடாதுன்னா அப்ப இங்க வைபர் ஈஸியா போட்டுருவேன். இந்த பாசிபிலிட்டில ஈஸியா போட்டுருலாம். இந்த பாசிபிலிட்டில நான் ஐய இங்க போட்டிருந்தனால இங்க வராது வைபர். ஐய இங்க போட்டாதான் வைபர் இங்க வரும். ஆனா அப்ப இங்க நான் இப்படி சேஞ்ச் பண்ணேன்னு வைங்களேன், மெயிலும் ஐயும் வந்து வேற வேற பிளாட் போயிருவாங்கல்ல. இந்த ஒரு இடத்துல தான் டவுட் இருக்கு. who lives immediately above I in the same flat. ஐக்கு immediately aboveல சேம் பிளாட்ல இருக்காங்க. பட் மெயில் இங்க வராது இல்ல, இங்க தானே மெயில் வரணும். இங்க நான் ஐ போட்டேனா இல்லைன்னா ஐய இங்க வச்சுட்டு இங்க வந்து என்னால கீழே வைபர் போட முடியாது. ஜஸ்ட் ஐ இங்கதான் போட முடியும். சரி, அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? எனக்கு இதுல வந்து கரெக்டா எக்ஸாக்டா ஃபில் பண்ண முடியல. ஓகேவா? ஐக்கு இமிடியட்லி அபோவ் வந்து மெயில் வரணும், மெயிலும் ஐயும் சேம் பிளாட்ல இருக்க மாதிரி வரும். ஸோ அப்ப இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை மட்டும் நான் போட்டு பாக்குறேன். சரியா? ஏன்னா இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. ஸோ அப்ப இது கண்டிப்பா ரிமூவ் ஆயிடும். இதை மட்டும் பார்க்கலாம். The one who uses duo lives 2 floors above K. K-க்கு 2 floor aboveல duo யூஸ் பண்றோங்களாம். K அப்பனா K இங்கதான் ஃபில் பண்ண முடியும். K-க்கு 2 floors aboveல duo. M uses neither Skype nor Twitter. M வந்து ஸ்கைப் யூஸ் பண்ணல, M வந்து ஸ்கைப் யூஸ் பண்ணல, ட்விட்டரும் யூஸ் பண்ணலையா. ட்விட்டர் இங்க போட்டோம்னா ட்விட்டர் மட்டும் தானே பேலன்ஸ் இருக்கு, அது இங்கதான் வரும். அப்போ M இங்க போட்டுக்கலாமா, duo யூஸ் பண்ற மாதிரி வந்துடும். அப்புறம் நெய்தர் J nor L uses duo and Twitter. J-யும் சரி L-ம் சரி ட்விட்டர் யூஸ் பண்ணலையா, duo யூஸ் பண்ணல, ட்விட்டர் யூஸ் பண்ணலன்னா அப்போ JL இங்கதான் வரும். MLK ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிருக்கணும். அந்த ஐ மெயில் ஃபில் ஆகாம வருது பாத்தீங்களா, ஐக்கு கீழே வைபர் வரமாட்டேங்குன்னு அந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணிருக்கணும். அதை நம்ம நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா ஈஸியா அப்பவே முடிஞ்சிருக்கும். பட் அப்போ ரிமூவ் பண்ணதுனால எனக்கு இன்னொரு தடவை நான் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஓகேவா? பட் இப்போ எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஓகேவா? M duo, L Skype,
K வைபர், J மெயில், I ட்விட்டர், N டெலிகிராம். ஓகே, ஸோ கரெக்ட். சரியா? நீங்க வந்து ஒரு கொஸ்டின் வரலாட்டி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி நீங்க அதுக்கப்புறம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவு டைம் எடுத்துட்டாலும் அதை முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. சரியா? அதுல அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன ஏதாவது ஒரு விஷயத்த தான் கரெக்டா பார்க்காம இருந்திருப்பீங்க. சரியா? அதை நீங்க கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆன்சர். ஓகே, அதுதான் எல்லாரும் பண்ணக்கூடிய சின்ன கேர்லெஸ்ல தான் ஏதோ ஒண்ணு பார்க்காம விட்டுருப்போம். அதனாலதான் நமக்கு இந்த பசில் எல்லாம் சால்வ் பண்ண முடியாம இருக்கும். சரி, இப்ப இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாமா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 8% இருக்கக்கூடிய ஸ்கொயர் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கார்னர்ல இருக்கிறவங்க இன்சைட் ஃபேஸ் பண்ணியும், மிடில் இருக்கிறவங்க அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியும், அவே ஃப்ரம் த சென்டர்னு கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியும் இருக்காங்க. ஓகே, 8%. O sits second to the right of H. O வந்து H நானு இங்க எடுத்தேன்னு வைங்களேன், ஹச்சோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் O வரும். அதே ஹச்ச வெளியே பார்த்து இருக்கிற மாதிரி எடுத்தேன்னு வைங்களேன், ஹச்சோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் O இங்க வருமா? ஹச் ஒண்ணு உள்ள பார்த்திருக்க மாதிரியும் வெளியே பார்த்திருக்க மாதிரியும் 2 பாசிபிலிட்டி எடுத்திருக்கேன். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து 2 persons sit between J and M where none of them sit adjacent to H. ஜேக்கும் எம்முக்கும் நடுவுல 2% இருக்கணும். அவங்க 2 பேருமே ஹச்சுக்கு பக்கத்துல வரக்கூடாதான். JM இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது. அப்போ JRM இங்க வரலாம், JRM இங்க வரலாம். அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல 2% வராங்க. அதே இது ஹச்சுக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னா JRM இங்க வரலாம் அல்லது JRM இங்க வரலாம். ஓகேவா? K sits immediate right of M. K வந்து எம்மோட இமீடியட் ரைட் இருக்காங்கன்னா, இப்ப K இந்த இடத்துல போட்டேன்னு வைங்களேன், அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கேக்கும் ஜேக்கும் நடுவுல எத்தனை பேரும், எல்லுக்கும் ஐக்கும் நடுவுல அதே பர்சன். N வந்து எல்லுக்கு பக்கத்துல கிடையாது. ஓகே, இது எனக்கு எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டி எடுக்கிற மாதிரி இருக்கா? ஆனா நான் வந்து எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டி எடுக்க மாட்டேன். எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? சரி, எம்முக்கு இமீடியட் ரைட்ல கே வரணும். எம்முக்கு இமீடியட் ரைட், இப்ப இந்த இடத்துல எம் எடுக்கிறேன், இல்லாட்டி இங்க எம் எடுத்தோம்னா இங்க கே வரும். கேக்கும் ஜேக்கும் நடுவுல ஒரு பர்சன், இங்க நான் எம் எடுத்தேன்னா கேக்கும் ஜேக்கும் நடுவுல ஒரு பர்சன் வரும். எல்லுக்கும் ஐக்கும் நடுவுல ஒரு பர்சன் இருக்க மாதிரி போட முடியுமா? எல்லுக்கும் ஐக்கும் நடுவுல இங்க எல் ஐ மாதிரி வரும். என் வந்து எல்லுக்கு பக்கத்துல வரக்கூடாது, என் வந்து எல்லுக்கு பக்கத்துல வரக்கூடாது, வராது. சரி, அடுத்து ஐ வந்து சென்டர் ஃபேஸ் பண்ணிருக்க கூடாது. ஓகே, இது கரெக்டா வருது. சரி, இது எனக்கு கரெக்டா வருது. நான் அடுத்து ஒரு பாசிபிலிட்டி செக் பண்ண போறேன். கே இங்க போட்டிருந்தேன்னா கே, ஜே இங்க வரும், ஜே இங்க வரும். கேக்கும் ஜேக்கும் நடுவுல 3 பேரு, எல்லுக்கும் ஐக்கும் நடுவுல 3 பேர் வரும். எல்லுக்கும் ஐக்கும் நடுவுல எல் ஐ வந்து அவுட் சைடு தான் ஃபேஸ் பண்ணிருக்கணும், எல்லுக்கும் ஐக்கும் நடுவுல. ஓகே, ஸோ வெயிட். சரி, ஓகே ஓகே, ஐ எம் கிளியர். இப்ப பாருங்க, ஹச்சுக்கு பக்கத்துல ஜே வரக்கூடாது, ஹச்சுக்கு பக்கத்துல ஜே வரக்கூடாது, எம் வரக்கூடாது. JRM இங்கதான் வரும்னு பார்த்தோம், JRM இங்கதான் வரும்னு பார்த்தோம். எம்மோட இமீடியட் ரைட்ல கே வரணுமா? ஆனா இங்க பாருங்க, இந்த இடத்துல சப்போஸ் நான் எம் போட்டேன்னு வைங்களேன், எம்மோட இமீடியட் ரைட் எனக்கு கே போட முடியுமா? முடியாது. சோ அதனால இங்கதான் ஜே வரும், இங்கதான் எம் வரும், எம்மோட இமீடியட் ரைட்ல கே வரும். புரிஞ்சுச்சா? அண்ட் இந்த இடத்துல எங்கெல்லாம் ஜே அண்ட் எம் வரும்னு பார்த்தோம், இங்க JNM, இங்க JNM வரும். இந்த இடத்துல நான் எம் போட்டேன்னா எம்முக்கு இமீடியட் ரைட் எனக்கு கே போட முடியுமா? முடியாது. சோ அதனால இங்க ஜே வரும் அண்ட் எம் இங்கதான் வரும். சரியா? ஓகே, சோ நான் அந்த விஷயத்துல கிளியர் ஆயிட்டேன். எம்மோட இமீடியட் ரைட் ஜே அண்ட் எம் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். none of them sit to adjacent to H. இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ கேக்கும் கேயோட எம்மோட இமீடியட் ரைட் கே தானே, கே இங்க போட்டுக்கலாம். கேக்கும் ஜேக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களோ ஐக்கும் எல்லுக்கும் நடுவுல அத்தனை பர்சன் வரணுமா? கேக்கும் ஜேக்கும் நடுவுல இங்க 3 பேர் இருக்காங்க. அப்போ ஐக்கும் எல்லுக்கும் நடுவுல 3 பேர். அப்போ IRL இங்க வரும், IRL இங்க வரும். ஐ வந்து இன்சைட் ஃபேஸ் பண்ணி இல்லையா, ஐ வந்து அவுட் சைட் ஃபேஸ் பண்ணிருக்கணும். அப்போ ஐ அவுட் சைட் ஃபேஸ் பண்ணிருக்க மாதிரி என்னால போடவே முடியாது. ஸோ அந்த பாசிபிலிட்டி ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து இங்க கேக்கும் ஜேக்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்களா, அப்ப ஐக்கும் ஜேக்கும் நடுவுல 3 பேர் வரணும். ஐ வந்து அவுட் சைட் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அப்ப இந்த இடத்துல IJ எங்கனாலும் போட்டுக்கலாம். என் வந்து எல்லுக்கு பக்கத்துல வரக்கூடாதான், என் வந்து எல்லுக்கு பக்கத்துல, IJ இல்ல IL. இந்த இடத்துல எல் வரும், எல் ஐயும் எல்லும் ஐ தானே, இந்த இடத்துல எல் வரும். எல் வந்து எண்ணுக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னா என் இங்கதான் வரும். ஓகேவா? IL இங்க ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே இன்சைட் ஃபேஸ் பண்ணிருக்கனால இது ரிமூவ் பண்ணிட்டோம். இங்க ரெண்டுமே அவுட் சைட் ஃபேஸ் பண்ணிருக்கனால போட்டுட்டோம். MIN, எம் இன்சைட் ஐ அவுட் சைட், என் JOLHK.
JOLH K. கரெக்டா வந்துருச்சா? ஸோ அவ்வளவுதான். கொஞ்சம் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம கரெக்டா புடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். எல்லா பசலுமே பாருங்க அப்படிதான் இருக்கும். சரி, அடுத்து இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். 9% இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஒவ்வொருத்தருமே ஒரு சிலர் நார்த் ஒரு சிலர் சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, P who is not sitting adjacent to L and sits third from the one of the end. Third from the one of endனா அப்ப இங்க P வரலாம் அல்லது இங்க P வரலாம். ஓகே, அவங்க வந்து எல்லுக்கு பக்கத்துல கிடையாது. எல் வந்து இந்த இடத்துல வரக்கூடாது. எல் வந்து இந்த ரெண்டு பிளேஸ்லயும் வரக்கூடாது. ஓகே, எல் வந்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எம். எம்மோட தேர்ட் லெஃப்ட்ல எல் வராங்க அப்படின்னா இப்ப நான் இந்த இடத்துல அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்லி 1% சிட் பிட்வீன் பி அண்ட் எம். பிக்கும் எம்முக்கும் நடுவில் ஒரு பர்சனா நான் இங்கேயும் எம் போடலாம், இங்கேயும் எம் போடலாம். ஆனா என்ன கொடுத்துட்டான், எம்மோட தேர்ட் லெஃப்ட் எல் இருக்காங்க. எம்மோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் எல் இந்த இடத்துல போட முடியுமா? இந்த இடத்துல எல் எனக்கு போட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா எல் வந்து பிக்கு பக்கத்துல வரக்கூடாது, எம்மோட தேர்ட் லெஃப்ட். அதே இது இந்த இடத்துல எம் போட்டேன்னா இல்ல, எம்ம மேல பார்த்து இந்த சைடு போட்டு பார்த்தனா இப்ப எம்மோட இந்த இப்போ நார்த் சவுத் ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஒன்னும் இல்ல. ஓகே, பிக்கும் எம்முக்கும் நடுவில் ஒரு பர்சன். எம்மனா இந்த சைடு சவுத் சைடு பார்த்து இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். இப்ப எம்மோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் எல் போட முடியுமா? முடியாது. கண்டிப்பா அப்ப இந்த இடத்துல எம் வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி எம்ம நான் நார்த் பார்த்து போட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் இங்க எல்லுன்னு போட முடியுமா? முடியாது. அப்ப எம் சவுத் பார்த்து தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு இங்க தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, எம் வந்து சவுத் பார்த்து இருக்காங்க. அண்ட் எம்மோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்ல எல் இருக்காங்க. அதே மாதிரி எம்முக்கும் பிக்கும் நடுவுல ஒரு பர்சன் இருக்காங்க. எம்மும் பியும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதே மாதிரி இங்கேயும் ட்ரை பண்ணலாமா? இங்க வந்து எம் இங்க வரும். எம்முக்கு தேர்ட் லெஃப்ட்ல எல் வரணும். அப்ப எம் நார்த் பார்த்து, பி சவுத் பார்த்து வந்துருச்சா? ஓகே, இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். போத் ஆர் ஃபேசிங் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த இது வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினே முடிஞ்சு. ரொம்ப ஈஸி. உங்களோட டைரக்ஷன் எடுத்தாச்சுல. அதுக்கப்புறம் Q is immediate neighbor of L. Q வந்து எல்லோட இமீடியட் நெய்பர். ஸோ அப்போ Q இங்கே வரலாம், அப்படின்னா இங்கேயும் Q வரலாம், Q இங்கே வரலாம், Q இங்கே வரலாம். ஓகேவா? இப்படிதானே வரும். சரி, அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் பர்சன் சிட் பிட்வீன் Q and O is one more than number of person sitting between O and K. ஓக்கும் கேக்கும் நடுவில், Qக்கும் ஓக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஓக்கு கேக்கும் நடுவில் அதே பர்சன் ஒன்னு அதிகமா இருக்கணும். QOOK. இது வந்து 2னா இது 1 இருக்கணும், இது 3னா இது 2 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி Q நான் இந்த இடத்துல எடுத்தேன்னா இல்ல, ஸ்டேட் Q ஃபேசஸ் நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. Q வந்து நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு க்ளூ கிடைச்சிச்சு பாருங்க. Q வந்து நான் அப்படி வாசிக்கும் போது எனக்கு டக்குன்னு கிடைச்சிச்சு. Q நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. M and J are facing same direction as I, who sits second to the right of Q. Q ஓட செகண்ட் ரைட்ல I வரணும். அப்படித்தானே? நான் வந்து மேல இருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், எனக்கு நிறைய பாசிபிலிட்டி வர மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இந்த ஸ்டேட்மெண்ட் பாக்குறேன். Q ஓட செகண்ட் ரைட்ல I வராங்க. அப்போ இந்த இடத்துல I போட்டுக்கலாமா? Q ஓட செகண்ட் ரைட்ல I, அண்ட் இந்த I வந்து M ஃபேஸ் பண்ணிருக்க அதே டைரக்ஷன், ஜேயும் அதே டைரக்ஷன் தான் வருவாங்க. ஓகே, சரி, இப்ப இது போட்டோமா? ஓகே, Q இங்கதான் வருது, நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Q வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த Q இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபில் பண்ணலாம். இப்ப என்னது? Qவோட செகண்ட் ரைட், Q வந்து நார்த் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. Qவோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட்ல யார் வருவாங்க? I வருவாங்க. அண்ட் இந்த I வந்து M ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே டைரக்ஷன் வந்துருச்சா? போட்டனா? அடுத்து ஜேயும் M ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய டைரக்ஷன், அதை நான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜேயும் M ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து O and L are facing same direction as N. ஓகே, அது நம்ம இன்னும் போடல. இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம்? ஜே வந்து என்னோட செகண்ட் இமீடியட் லெஃப்ட், ஜேயோட இமீடியட் லெஃப்ட் N. இந்த இடத்துல எல்லாம் வராது. ஜேயோட இமீடியட் லெஃப்ட் N. ஜே வந்து M ஃபேஸ் பண்ணிருக்க அதே டைரக்ஷன். ஜே இங்க போட்டோம்னா ஜேயோட இமீடியட் லெஃப்ட் யார் வருவாங்க? N. அண்ட் ஜே வந்து M ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே டைரக்ஷன். பக்கத்துல இருக்கக்கூடிய தானே ஃபில் பண்ண முடியும். 2 சீட் எங்க ஃபில் ஆயிருக்கோ அங்க தானே இமீடியட் அது போட முடியும். அதனால நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன். என்னோட இமீடியட் லெஃப்ட் ஜேன்னு.
J sits immediate left of N. ஜேயோட இமீடியட் லெஃப்ட் இல்ல, என்னோட இமீடியட் லெஃப்ட் ஜேன்னு வரணும். அப்ப என் வந்து சவுத் பார்த்து போட்டுக்கலாம், என் சவுத் பார்த்து போட்டுக்கலாம். என்னோட இமீடியட் லெஃப்ட் ஜேன்னு வந்துருச்சுல. இல்ல இங்க சவுத் பார்த்தீங்கன்னா ரைட் வரும், நார்த் பார்த்து போட்டுக்கலாம். நார்த்தோட இதோட என்னோட இமீடியட் லெஃப்ட் ஜேன்னு வந்துருச்சா. ஜே வந்து கண்டிப்பா சவுத் டைரக்ஷன் தான், ஜே சவுத் டைரக்ஷன், எம் இருக்கிற மாதிரி அதே தான். அப்ப இது கரெக்ட். ஓவும் எல்லும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் ஃபேசிங் சேம் டைரக்ஷன் அஸ் என். என் ஃபேஸ் பண்ணிருக்க அதே டைரக்ஷன்ல தான் ஓவும் எல்லுமே ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அப்ப எல் இங்க போட்டுக்கலாம். எல் வந்து சவுத் தான். இங்க என் வந்து சவுத் ஃபேஸ் பண்ணிருக்குன்னா எல்லு சவுத் தான். ஓகே ஓகே. இப்போ அந்த கியூஓ ஓகே ஃபில் பண்ணலாம். கியூக்கு ஓக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஓக்கு கேக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கணும். இப்போ கியூவும் ஓ இங்க போட்டேன்னு வைங்களேன். கியூ ஓ இந்த இடத்துல போட்டேன்னா கே இங்கதான் போட முடியும். கேக்கும் ஓக்கும் நடுவுல ஒண்ணு கம்மியா இருக்கணுமே, இங்க அதிகமா இருக்கே. அப்படி இல்லைன்னா எது அதிகமா இருக்கணும், ஓக்யூ தான் அதிகமா இருக்கணும். ஸோ இப்போ ஓக்யூக்கு நடுவுல 2 பேரு, கியூஓக்கு நடுவுல ஒருத்தர், கேஓக்கு நடுவுல ஒருத்தர் வந்துருச்சா. ஓகே. ஓ வந்து என் ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே டைரக்ஷன். சரி, ஆனா இங்க பாருங்க 3 பேர் ஒரே டைரக்ஷன்ல வருது. ஸோ அப்ப இது ரிமூவ் பண்ணிடலாம். கண்டிப்பா இது வராது. இங்க ட்ரை பண்ணுமா, இங்க கரெக்டா வரணும். கியூக்கு ஓக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேரு. ஓக்கு கேக்கும் நடுவுல அதை விட கம்மியா இருக்கணும். கியூக்கு ஓக்கு நடுவுல 2 பேரு, ஓக்கு கேக்கும் நடுவுல ஒருத்தர். சரி, இப்போ ஓ வந்துட்டு என் ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே டைரக்ஷனா, அப்போ சவுத் ஃபேஸ் பண்ணிருக்கோம். என் டைரக்ஷன், என் ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே டைரக்ஷனா சவுத் பார்த்திருக்கோம். அப்போ கே வந்து எந்த டைரக்ஷன்ல வருவாங்க, கண்டிப்பா நார்த் தான். ஏன்னா பக்கத்துல சவுத் 2 இருக்கு, இங்கேயும் சவுத் போட முடியாது. அதனால கண்டிப்பா நார்த் பார்த்தா வருவாங்க. செக் பண்ணிக்கலாம், கரெக்டா இருக்கணும். OQLIO அப்பா கரெக்ட். MKPNJ, MKPNJ சரியா, கரெக்ட். ஓகே, பொறுமையா போட்டா ஆன்சர் கரெக்டா வந்துருது. நீங்க ஒன்னும் பர்ஃபெக்டா செக் பண்ணணும். இது நான் நீங்க ஆர்டரா போடணும்னு நினைச்சீங்கன்னா போட முடியாது. நீங்க நான் இந்த இடத்துல இந்த க்ளூவை பார்த்தோன்னே எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. கியூ வந்து நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஈஸி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாமா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 7 persons 7 டிஃபரெண்ட் மந்த்ல ஒரே இயர்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இன்டர்வியூ அண்ட் ஈச் ஆஃப் தம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்லயும் லீவ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சிட்டிஸையும் நம்ம இங்க கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகேவா, அண்ட் இங்க நிறைய பாசிபிலிட்டி வர மாதிரி இருக்கும். பார்க்கலாம் எப்படி பாசிபிலிட்டி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது. இங்க ஒரு பாசிபிலிட்டி எடுத்திருக்கேன். இது ஒரு சரி பார்ப்போம். First in a statement, only 2 persons have an interview between E and one who is from Indore, who has an interview in 31 days month. First month fill பண்ணலாம். March, April, May, June, July, August, September. ஓகேவா, செப்டம்பர். இந்த மந்த்ல எல்லாம் ஃபில் பண்ணணும். 31 டேஸ்னா எதுலாம் 31 டேஸ் வரும், 31 மார்ச் 31, மே 31, ஜூலை ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, செப்டம்பர் ஜூன் ஏப்ரல் 30. அண்ட் இந்த இண்டோர் இருக்காங்கல்ல, இண்டோர் வந்து செப்டம்பர் இந்த 30 டேஸ் இருக்கக்கூடிய மந்த்ல தான் வருவாங்க. ஓகேவா, இண்டோர் அப்படிங்கிறவங்க 30 டேஸ்னா அப்ப ஏப்ரல்ல வரலாம், ஜூன்ல வரலாம், செப்டம்பர்ல வரலாம். ஓகேவா, இது 3ல எதுனாலும் இண்டோர் வரலாம். அண்ட் இந்த இண்டோருக்கு 2% போல இ இருக்கணும். இண்டோருக்கு 2% போல இ இருக்கணும். சரி, ஓகே, போவோம். இண்டோர் ஸ்டார்ட் பண்ணலாமா. இண்டோர் இங்க இருந்து போட்டேன்னா இண்டோருக்கு 2% போல இ, அப்ப இ இங்க வரும். இண்டோரை நான் வந்து ஜூன்ல போட்டேன்னு வைங்களேன். இண்டோர் ஜூன்ல போட்டேன்னா 2% போல 2% அபோவும் வரலாம், பிலோ வரலாமே. ஓகே, இந்த இடத்துல இ வரலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு இங்க இ வரலாம். ஓகேவா, சரியா. ஓகே, பட் the one who is from Delhi has an interview immediately before E. ஈக்கு இமீடியட்லி பிஃபோர்ல டெல்லி வர்றோம். அப்ப கண்டிப்பா மேல வராது, கீழே தான் வரும். ஸோ இண்டோருக்கு கீழே தான் வரும். அதே இது இண்டோரை நான் ஏப்ரல் எடுத்துட்டு ஈய வந்து இங்க போடுறேன். ஈக்கு இமீடியட்லி அபோ டெல்லி வரணும். ஈக்கு இமீடியட்லி அபோ டெல்லி வரணும். சரியா, ஈக்கு இமீடியட்லி அபோ டெல்லி வரணும். ஓகேவா, சரி.
ஓகே, அடுத்து ஒன் who is from Delhi has an immediately before E. ஓகே, இது வரைக்கும் நான் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து the number of persons having an interview before one who is from Delhi is say one more than after G. டெல்லிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அது ஜியை விட ஒன் அதிகமா இருக்கணுமா, ஜிக்கு பிலோல இருக்கிறத விட, ஜிக்கு ஆஃப்டர்ல இருக்கிறத விட. அப்போ இது 2னா இது 3ன்னு இருக்கணும், இது 4னா இது 3ன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வரும். அப்போ செக் பண்ணலாமா, டிக்கு அபோல 2 பேர் இருக்காங்க, அப்போ ஜிக்கு பிலோல ஒருத்தர் மட்டும் வரணும். அப்படிதானே, ஜிக்கு பிலோல ஒரு பர்சன் வரணுமா. அப்ப ஜி இங்க போட்டுக்கலாம். டெல்லிக்கு அபோல 1 2 3 4 5 இருக்கணும்னா ஜிக்கு பிலோல 4 வரணும். அப்போ ஜிக்கு பிலோல 4. டெல்லிக்கு அபோல 1 2 3 அப்படின்னா ஜிக்கு பிலோல 2 வரணுமா. அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆகுதா, ஜிக்கு பிலோல 2 வராது. அப்போ கண்டிப்பா இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் பி ஹாஸ் இன்டர்வியூ 3 months பிஃபோர் எஃப் and immediately after one who is from Chennai. BUG வாரணாசி கிடையாது, பிஜி வாரணாசி கிடையாது. எஃப்க்கு 3 மாசத்துக்கு முன்னாடி பி வரணும். பி வந்து சென்னைக்கு இமிடியட்லி ஆஃப்டர் வரணும். இமிடியட்லி ஆஃப்டர் ஒன் who is from சென்னை, சென்னைக்கு இமிடியட்லி ஆஃப்டர் வரணும். பி சென்னைக்கு இமிடியட்லி ஆஃப்டர் பி வரணும். சென்னைக்கு இமிடியட்லி ஆஃப்டர் பி வரணும். சென்னைக்கு இமிடியட்லி ஆஃப்டர் பி போட முடியாது, சென்னைக்கு இமிடியட்லி ஆஃப்டர் பி போடலாம், சென்னைக்கு இமிடியட்லி ஆஃப்டர் பி போடலாம். எவ்வளவு பாசிபிலிட்டி வருது. அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிச்சுக்கலாம். எஃப்க்கு 3 மாசத்துக்கு முன்னாடி போட்டு பார்க்கலாம். எஃப்க்கு 3 மாசத்துக்கு முன்னாடி பி வரணும்னா இப்போ எஃப் இந்த இடத்துல போட்டோம்னா 3 மாசத்துக்கு முன்னாடி பி வராது. எஃப் இங்க போட்டோன்னா 1 2 3 3 மாசத்துக்கு முன்னாடி வரும். எஃப் இங்க போட்டோன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி பி போட முடியாது. அப்ப எஃப் இங்க போட்டாதான் எஃப்க்கு 3 மாசத்துக்கு முன்னாடி பி வரும். சரியா. அண்ட் இந்த பி வந்து சென்னைக்கு இமிடியட்லி பிலோல வரும், சென்னைக்கு இமிடியட்லி பிலோ. அடுத்து அதே மாதிரி எஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்ல எஃப் இங்க எடுத்தனா பி போட முடியாது. எஃப் இங்க எடுத்தனா 1 2 3 பி இங்க போடலாம். அப்படி இல்லைன்னா எஃப் இங்க எடுக்கலாம்ல, எஃப் இங்க எடுத்து 1 2 3 பி. ஆனா சென்னைக்கு இமிடியட்லி பிலோ பி வராதுல்ல, அப்போ எஃப் இங்க மட்டும் தான் எடுக்க முடியும். சரியா. சரி, அடுத்து நெய்தர் பி நார் ஜி வாரணாசி. பியும் பிலையும் வாரணாசி கிடையாது, ஜிலையும் வாரணாசி கிடையாது. ஓகே. அடுத்து ஏ ஹாஸ் இமிடியட்லி பிஃபோர் ஒன் who is from வாரணாசி. வாரணாசிக்கு இமிடியட்லி பிஃபோர்ல ஏ வரணும். அப்போ வாரணாசி இங்க போட்டாதான் வாரணாசிக்கு இமிடியட்லி பிஃபோர் ஏ வர முடியும். இங்க பிலையும் ஜிலையும் வாரணாசி வராது, பிலையும் ஜிலையும் வாரணாசி வராது. வாரணாசி இங்க போட்டாதான் வாரணாசிக்கு இமிடியட்லி பிஃபோர் ஏ வர முடியும். அப்படி இல்லைன்னா வாரணாசி இங்க போட்டேன்னா வாரணாசிக்கு இமிடியட்லி பிஃபோர் ஏ வரலாம். 2 இடத்துல வரலாமா. ஓகே, அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். இங்க கண்டிப்பா 2 இடத்துலயும் வாரணாசி வராது. சரி, ஏகஸ் இமிடியட்லி பிஃபோர் ஒன் who is from வாரணாசி போட்டேன். ஏவும் டியும் டெல்லி கிடையாதான். ஏடி டெல்லி கிடையாதுன்னா அப்ப இங்க இடத்துல வராது. ஏடி டெல்லி கிடையாது, டெல்லி ஏ டெல்லி கிடையாது, ஏ டெல்லி கிடையாது, ஏ டெல்லி கிடையாது. ஸோ அப்ப இங்க போட முடியாது. அப்ப இங்க வாரணாசியை ஃபில் பண்ண முடியாது. இங்க வாரணாசி போட்டேன்னா எனக்கு வாரணாசி ஜிக்கு போடக்கூடாது, பிக்கு போடக்கூடாது. வாரணாசி இங்க போடலாம். வாரணாசி இங்க போட்டேன்னா இமிடியட்லி பிஃபோர் ஏ எப்படி போடுவேன். அப்ப இந்த இடத்துல இந்த பாசிபிலிட்டி நமக்கு ரிமூவ் ஆகுதா, இதுவும் ரிமூவ் ஆகுது. ஏன்னா இங்க நமக்கு ஏ வாரணாசி எல்லாம் ஃபில் பண்ண முடியாது. பட் இங்க பாருங்க, இங்க கரெக்டா இருக்கா. டெல்லி வந்து டி, அதெல்லாம் டெல்லிக்கு டி வரக்கூடாது, டெல்லிக்கு டி வரக்கூடாதுன்னா அப்ப டி இங்கதான் வரும். ஓகேவா. சரி, இப்போ பெங்களூர் கோவா மட்டும் இருக்குதா. The one who is from Bangalore has immediately after one who is from Goa. கோவாக்கு இமிடியட்லி ஆஃப்டர்ல பெங்களூர் வரணும். ஓகே, கோவாக்கு இமிடியட்லி ஆஃப்டர் பெங்களூர் அப்படின்னா கோவா இங்க போட்டா கோவாக்கு இமிடியட்லி ஆஃப்டர் பெங்களூர். ஓகே, இப்படி வரலாம்ல இல்லையா. ஓகே ஓகே, இதுல இன்னொன்னு ஃபில் பண்ணாம விட்டுருக்கோம் பாருங்க. பிக்கு அபோல சென்னை வரணும்ல, அந்த சென்னை இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா, சென்னை இங்க எழுதிக்கிறேன். இப்போ கோவாவுக்கு இமிடியட்லி அபோவ் பெங்களூர் வரணுமா. கோவாக்கு இமிடியட்லி ஆஃப்டர் கோவாக்கு இமிடியட்லி ஆஃப்டர் பெங்களூர். ஓகே, ஸோ கரெக்ட் தான். இப்போ இன்னும் ஒண்ணு இருக்கு. கோவா மும்பை வந்துட்டு லாஸ்டா போட்டுக்கலாம். பர்சன்ல ஒரே ஒருத்தர் இருக்காங்க, யாரு, சிஏ இங்க போட்டுக்கலாமா. ஸோ கரெக்டா செக் பண்ணிக்கலாமா. டிபிஜி ஏஎஃப்சிஇ. ஓகே, ஸோ அவ்வளவுதான். சிலாஜிசம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த செஷனை முடிச்சுக்கலாம். சரியா. சிலாஜிசம் இங்க இருக்கு, மத்ததெல்லாம் கூட ஓகே தான், நமக்கு உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சிலாஜிசம் மட்டும் நிறைய பேர் கேட்பாங்க. சரி, ஓகே. இப்போ இங்க பாருங்க,
இதோட ஆன்சர் சம் ரேடியேஷன்ஸ் ஆர் நாட் சிவியர். சம் ரேடியேஷன், சம் பார்ட் ஆஃப் ரேடியேஷன் வந்துட்டு நாட் சிவியரா? கரெக்ட் தான். சம் பார்ட் ஆஃப் ரேடியேஷன், சம் பார்ட் ஆஃப் ரேடியேஷன் பார்ட், ரேடியேஷன்ல சில பார்ட் வந்து சிவியர் கூட நாட் கண்டிஷன். கரெக்ட் தான். நோ கெமிக்கல் பீயிங் குரோனிக் இஸ் பாசிபிலிட்டி. நோ கெமிக்கல் பீயிங் குரோனிக் இஸ் பாசிபிலிட்டி. கெமிக்கல் எதுவுமே குரோனிக்கா வராம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு வரலாம். ஓகேவா? சோ இதுவும் கரெக்ட் தான். போத் 1 and 2 கரெக்ட். அடுத்து சம் எலக்ட்ரிக்ஸ் ஆர் கரண்ட். சம் எலக்ட்ரிக்ஸ் ஆர் கரண்ட் டெஃபினட்டா சொல்ல முடியாது. எலக்ட்ரிக் கரண்ட் அன்னோன் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ கரெக்ட், டெஃபினட்டா சொல்ல முடியாது. நோ மெக்கானிக்கல் இஸ் எலக்ட்ரிக். கைனடிக். நோ மெக்கானிக்கல் இஸ் மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் இங்க இருக்கு, கைனடிக் இங்க இருக்கு. டெஃபினட்டா அன்னோன் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது டெஃபினட்டா சொல்ல முடியாது. சோ நெய்தர் 1 nor 2 தான். அடுத்து சம் கேக்ஸ் ஆர் நாட் கிரீம். சம் பார்ட் ஆஃப் கேக் வந்து நாட் கிரீமா? ஆமா, சம் பார்ட் ஆஃப் கேக் வந்து கிரீம் கூட நாட் கண்டிஷன்ல தான் இருக்கு. கரெக்ட். ஆல் மில்க் கேன் பி பிரெட். ஆல் எல்லா மில்க்கும் பிரெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? சோ இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஓகே, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது கிரீம் கூட தான் நாட் கண்டிஷன்ல இருக்கு, ஐஸ் கூட இல்ல. சோ ஐஸோட இங்க வர வாய்ப்பு இருக்கு. போத் 1 and 2 தான் போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா எய்தர் ஒன், இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சம் உல்ஸ் ஆர் காஸ்ட்லி. நோ காஸ்ட்லி இஸ் உல். இதை பார்த்தாலே நீங்க எய்தர் வரதா இருக்கலாம், இருந்தாலும் பாத்துக்கோங்க. அது டெஃபினட்டா இல்லைன்னா நீங்க எய்தர் எடுத்துக்கலாம். சம் உல்ஸ் ஆர் காஸ்ட்லி. சம் உல் இங்க இருக்கு, காஸ்ட்லி இங்க இருக்கு. ஸோ அன்னோன் ரிலேஷன்ஷிப் தான். எய்தர் ஆர் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இதெல்லாம் இது நீங்க கோட்ஸ் பாத்துக்கோங்க. கோட்ஸ் பார்த்தாலே உங்களால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்த கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு ஜாக்சன் சார் வந்துருவாங்க. இன்னைக்கு தான் என்னோட செஷன் லாஸ்டா இருக்கும். ஸோ இந்த செஷனை நான் பயன்படுத்தி ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நம்மளோட கிராக் வித் ஜாக் வந்து எஸ்எஸ்சி சேனல்ஸ், ஓகே, எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்காக தனியா வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணி லாஸ்ட் ஒரு 1 year வந்து கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். நீங்க எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா எஸ்எஸ்சி எக்ஸாமும் எழுதுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த வீடியோஸ் பார்க்கலாம். நான் வந்து பெஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரியா? பிளேலிஸ்ட் போய் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்து அபித் சார் வந்துட்டு எவ்வளவு கிராண்டா இது பண்ணிருக்காங்களோ இங்கிலீஷ்க்கு. நான் வந்து சாரோட ஸ்டூடெண்ட் தான். சரியா? சார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் நான் வந்து எஸ்எஸ்சி ரிலேட்டடா இங்கிலீஷ் போட்டிருக்கேன். அதே மாதிரி ரீசனிங், இப்போ வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் போட்டிருக்கேன், மேத்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சிக்கு தேவையான கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்துட்டு அங்க இருக்கும். கம்ப்ளீட்டா ஃப்ரீயா பெஸ்ட் கண்டென்ட் நான் வந்து ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து கம்ப்ளீட்டா எடுத்திருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் ஒரு 2 hours எடுத்திருப்பேன். கம்ப்ளீட்டா A to Z அதுல கவர் பண்ணிருப்பேன். ஸோ கண்டிப்பா நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நம்மளோட சேனல்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போய் பாருங்க. சரியா? கண்டென்ட் வந்து சூப்பரா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து எக்ஸாம் இல்லாததுனால யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. பட் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வராங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. இப்படி ஒரு சேனல் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா 1 year ஆச்சு இந்த சேனல். 1 yearக்கு மேல ஆச்சு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஆனா நம்ம வந்து பேங்கிங் சேனலோட ரிலேட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப எதுவும் நம்ம பண்ணல. சரியா? சேர்ந்து எதுவுமே பண்ணல. இல்ல பேங்கிங் சேனலோட இன்ஃபுளுன்ஸ்லயே நான் எந்த ஒரு கண்டென்ட்டுமே நாங்க போடல. சரியா? இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நான் தனியா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? ஏன்னா வந்து நம்ம 400 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். அதுக்கு ஏத்தாப்புல வியூஸ் அந்த அளவுக்கு நிறைய பேரை ரீச் பண்ணலன்னா சொல்லலாம். ஓகேவா? வியூஸ் வரலங்கிறத விட பெஸ்ட் கண்டென்ட் இருக்கு, பட் அது நிறைய பேருக்கு போய் சேரல. ஸோ அது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் இதை சொல்லணும்னு தான் நான் வந்தேன். நீங்க வேணாலும் நீங்களே பாருங்க. சரியா? நீங்க கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குறேன். பெஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கிலீஷா இருக்கட்டும். அண்ட் இப்போ ஜெனரல் ஸ்டடிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஜெனரல் ஸ்டடிஸ்க்கும் நல்ல கண்டென்ட் வந்துட்டு இருக்கும். கூடிய சீக்கிரம் மேத்ஸுக்கும் நான் பண்ண போறேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும் எஸ்எஸ்சி சேனல்ல. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இது என்னோட லாஸ்ட் வீடியோவா இருக்கும். அடுத்து நம்ம சார் எப்போல்லாம் ஃப்ரீ அவைலபிள் இல்லையோ அப்பெல்லாம் நான் கொண்டு வருவேன். ஓகேவா? ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு சார் தான் வருவாங்க. ஸோ சாரோட இந்த செஷனை வந்து விடாம டெய்லி ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம எஸ்எஸ்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.